எனக்கு இந்தியன் பேங்க்ல இருந்து வேலை வந்துச்சு. எனக்கு ரயில்வேல இருந்து வேலை வந்துச்சு. சொல்ல வர்றான் அவனா. இவனுக்கு முனிசிபாலிட்டில இருந்து வேலை வந்துச்சு. கௌரவமா சொல்றான். டெலிபோன்ஸ்ல இருந்து வந்துச்சு. உனக்கு எங்க இருந்து வந்துடா? இவனுக்கு ஏர்போர்ட்ல இருந்து வேலை வந்துச்சு. நாங்க அத்தனை வேலை வேணாம்னு உதறி தள்ளிட்டான். அப்படியா? ஏங்க இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே கஷ்டம். கிடைச்சத போய் வேணாம்னு சொல்லிட்டீங்களே. அதுங்களே ரீல் விடுதுங்க. அத போய் நம்பிட்டு இருக்கீங்க. யார் ரீல் விடுறது? நீங்க தான். எங்களுக்கு வேலைக்கு இன்டர்வியூ வந்ததா இல்லையங்கிறது உனக்கு தெரியுமா? அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க. அவங்கள போய் கிளறிய. சித்ரா, கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குன எங்க அம்மா அப்பா விட்டுட்டு கேவலம் ஒரு மாச சம்பளத்துக்காக நாங்க இந்த ஊரை விட்டு போக விரும்புறோம். அதனால வந்த வேலையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு இங்க இருக்கிற விவசாயத்தை கையில எடுத்துட்டோம். கூடிய சீக்கிரம் அந்த ஊர்ல ஒரு பெரிய பசுமை புரட்சியை உருவாக்க முடிவு பண்ணிட்டாங்க. பசுமை புரட்சி பண்ற மூஞ்ச பாரு. உறுப்பெல்லாம் சோம்பேறி நாய்ங்க. 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லாத ஊதாரிங்க. ஏண்டா நாங்க வேகாத வெயில்ல ஏற ஓட்டி விட்டு எருவு வரும்னு காத்துக்கிட்டு இருந்தா